ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நட்ஸ் வந்து எதுவும் சோக் பண்ணாமல் டைரெக்டாக குக் பண்ணி நம்ம வந்து இந்த கேக்கில் ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேன் அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரை பேனில் நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு இந்த சர்க்கரையை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு தேன் கலர் வர ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கையில் வந்து தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணும்போது நம்மளோட சர்க்கரை வந்து திரும்பவும் வந்து கெட்டியாக மாறும். அதுக்கப்புறம் அது திரும்பவும் அந்த லோ ஃப்ளேம்லேயே குக் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த சர்க்கரை திரும்பவும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர சமயத்தில் இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை கிரேப்ஸ், செர்ரி, டேட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து பாதாமும் முந்திரியும் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் இந்த தண்ணியில் நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர சமயத்தில் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து கிரேப் ஜூஸ் அப்படி இல்லைனா பைனாப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இதில் ஏதோ ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து நல்லா குக் ஆகி இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்ததான் நம்மளோட கேக் பேனில் பட்டர் ஷீட் போட்டு லைனிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 7 இன்ச் ரவுண்ட் கேக் பேன் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சளிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 130 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சுக்கோங்க. இதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளாரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஃப்ளாரில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து பேக் ஆகும்போது ஈவனாக ரைஸ் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம 3 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம விஸ்க் அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்பீட் நம்பர் 4ல் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ராத்தியாக வர வரைக்கும் இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. முட்டை இந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ராத்தியாக வந்த பிறகு இதில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை ஒரே சமயத்தில் அப்படியே கொட்டிடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா அகாரோவில் எலகண்ட் மாடல். இதோட பவர் வந்து 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 100% காப்பர் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் அடிக்கடி கேக் செய்வீங்க அப்படி இல்லைனா ப்ரெட் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணும்போது ஸ்பீட் நம்பர் 6 அப்படி இல்லைனா 7ல் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையோட கலர் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர்லேருந்து நல்ல லைட் ஷேட் வர வரைக்கும் நம்ம வந்து இதை பீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த கேக்குக்கு நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்க்கறத விட பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் அப்படி இல்லைனா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் எசன்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 60 ml அளவுக்கு மெல்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி ஆறின பிறகு இது கூட சேர்த்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 60 ml அப்படிங்கிறது 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆயிலை நல்லா இந்த பேட்டரோட ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம சுகர் சிரப்பில் வேக வச்சுருந்த நட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2-3 டைம் நல்லா டேப் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே கொஞ்சமாக நட்ஸையும் டூட்டி ஃப்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை அவனில் வச்சிடலாம். நான் வந்து அவனை ஏற்கனவே 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனில் பாட்டம் ரேக்கில் நான் வந்து இதை இப்போ உள்ளே வைக்க போகிறேன். 170 டிகிரி செல்சியஸில் நம்ம இந்த கேக்கை 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ளம் கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.